பூவை மூர்த்தியாளர்கள் வட தமிழகத்தில் பொங்கி எழுந்தார்கள். வட தமிழகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்டவருடைய அடிமை விலங்கு உடைக்கப்பட்டது. பூவை மூர்த்தியார் பிறந்த பிறகுதான் தாழ்த்தப்பட்டவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. பூவை மூர்த்தியார் வந்த பிறகுதான் தாழ்த்தப்பட்டவருடைய இடுப்பில் இருந்த துண்டு தோலுக்கு உயர்ந்தது. பூவை மூர்த்தியார் வந்த பிறகுதான் தாழ்த்தப்பட்டவருடைய கையில் இருந்த செருப்பு காலுக்கு வந்தது. பூவை மூர்த்தியார் பிறந்த பிறகுதான் இரட்டை டம்ளர் ஒழிக்கப்பட்டது. பூவை மூர்த்தியார் பிறந்த பிறகுதான் கொத்தடிமை ஒழிக்கப்பட்டது. பூவை மூர்த்தியார் பிறந்த பிறகுதான் வட தமிழகத்தில் காவல் நிலையத்திலே தாழ்த்தப்பட்டவனுக்கு மரியாதை கிடைத்தது. மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என் பெருமைக்குரியவர்களே, பூவை மூர்த்தியார் பிறந்த பிறகுதான் வட தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டவன் தலை நிமிர்ந்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி அல்லும் பகலும் அயராது உழைத்து உழைத்து ஓராய் தேர்ந்து இந்த மக்களுக்காகவே திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் உயிரையும் துறந்தவரையா பூவை மூர்த்தியார் அவர்கள். வாழ்க்கையில் இரண்டு வாழ்க்கை உண்டு. அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அக வாழ்க்கை என்று சொன்னால் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை அக வாழ்க்கை. புற வாழ்க்கை என்று சொன்னால் தன்னை சுற்றியுள்ள மக்களின் நலனுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை புற வாழ்க்கை. அப்படிப்பட்ட புற வாழ்க்கையை வாழ்ந்தவரையா பூவை மூர்த்தியார் அவர்கள். அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய கொள்கைகளை, அவருடைய லட்சியங்களை, அவருடைய வழித்தோன்றல் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்.